ஏண்டக்கா இதுவே வயர் நிறைய மூக்கு முட்டை தின்னாச்சு. மர்மோள யார் போன் அடிக்கா? யாரு தேடிப்பா? எல்லாம் உங்க மோவா நம்ம நாத்து தான். ஓட பாத்துட்டு இருக்க மர்மோள, என்ன ஏதுன்னு எடுத்து கேளு. ஹலோ, இந்த பக்கம் சின்னு, அந்த பக்கம் நாத்துவா. அண்ணி, என் வாழ்க்கையே ஜாலி முடிஞ்சிரும் போல இருக்கு அண்ணி, ஜாலி முடிஞ்சிரும் போல இருக்கு. என்ன நாத்து சொல்லுத? உன் வாழ்க்கை ஜாலி முடிய போதா? நாத்து வந்துட்டே. ஐயோ, என் மவுளுக்கு என்னாச்சு தெரியலையே. நானே ஒத்த மவுள வச்சிருக்கேன். மர்மோள நில்லு. என்ன ஏதுன்னு நானே போய் பாத்துட்டு வரேன். எட்டி சிம்மு, நீ கொஞ்சம் உட்கார்ந்து இந்த மீனை கொஞ்சம் பொரிச்சு எடுட்டி, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நீ போயனா. இந்த நாத்து என்னைக்கு இந்த வீட்டை விட்டு ஓடிடாளோ அன்னைக்கு சின்ன பொண்ணுக்கு நிம்மதி. அதே மாதிரி வீட்டுக்கு 2 நாத்து இருந்தா போதும், வீடு விளங்கும். எனக்கு மட்டும் இப்படி ஒரு நாத்து இருந்தா அன்னைக்கு அவ கைய கால உடைச்சி கடை அடுப்புல வச்சு போடுவேன். ஐயோ, அல்வா வாயில ஒட்டிக்கிட்டே. மாமா, பொறுத்தீங்க. 2 நிமிஷம் பாருங்க, இப்ப ஓடியாரேன். அண்ணி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த உலக்கைய வச்சு அப்படியே 2 குத்து குத்துனோம்னா அந்த வாயில இருக்க அல்வா வெளியில வந்துரும். பாவி மக்கா, வாயாது வாய்க்கா பாலமா குத்து குத்துறன்னு வச்சுக்கியா, அவ்வளவுதான் நம்ம அண்ணன் பாக்காயிருவாரு. பாவி கொலகார பாவி, விட்டுட்டி உலக்கை எடுத்து வாயில குத்த போறியா? ஏம்மா, எங்கேயாவது அடைச்சிட்டு இருந்தா கம்ப வச்சு குத்துவோம்ல, அப்ப சரியாயிரும்ல. அதே மாதிரிதான் இந்த மனுஷனுக்கு உலக்கை தான் சரி. அர்மோள, என்னத்த பாத்துட்டு இருக்க? வாயை பழந்து நின்னுட்டு இருக்க. உலக்கைய புடுங்க வகையில இருந்து. கடவுளே, நாத்துக்கு மாப்பிள பொழைப்பார பொழைக்க மாட்டாரா? வாயிலெல்லாம் அல்வா வச்சு அடைச்சி வச்சிருக்கு. பாவி மக்கா, கல்லு கடைக்கு நிக்கல, விட மாட்டேங்கல. நானும் வரேன். இழுங்க குத்துறன்னு வச்சுக்கா, கண்ணு 2 பியாந்துரும். உலக்கையில குத்த போறாளா வாயில? அர்மோள, கண் காணாத இடத்துல திட்டி ஏறி. ஐயோ, மர்ம போஸ் கொடுத்து மரல படுத்திருக்காரு. அல்வாங்கிற பேர்ல என்னத்து கொடுத்து தொலைச்ச? இந்த மனுஷன் பாம்போட ஓவான்ட்டு கிடக்காரு. அண்ணி, வாயில ஒட்டுன அல்வாவை பிரிச்சு எடுக்கிறதுக்கு பேசாம வெல்டிங் மிஷின் வாங்கிட்டு வந்துட்டானா, ஒரேடி வெட்டி எடுத்துறலாம் பத்தியலா. அல்வாவை எடுத்து வாயில ஒட்டி விட்டு கொண்டிரு. என்ன பாடுபடுத்துற? அந்த மனுஷனை இப்படி படாத பாடுபடுத்தி வச்சிருக்கிய. அவன் அம்மாக்காரிக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? கடவுளே, சம்மந்திகாரி வந்தானே ஆடுன்னு ஆடுவாள. அவளுக்கு பதில் சொல்ல யாரால கழியும்? அண்ணி, ஏதாவது பண்ணுங்க அண்ணி, நல்லதா அல்வா செஞ்சேன். அல்வா செய்யறதுக்கு எந்த மாவு எடுத்த? மனுஷன் தான் அந்த செல்ஃப்ல இருந்து ஒரு கிண்ணத்துல ஒரு மாவு எடுத்து கொண்டு வந்தாரு. அதுக்கு அதுமா மாவு தானே அண்ணி. ஏ பாவி மக்கா, எடுத்து குட்டி சோறாக்கி போட்டல. அது இந்த மாவல்ல, அது என்னது பசகண்ட கூடிய கிழங்கு மாவல்ல. கிழங்கு மாவுனா அப்படி நல்ல பச மாதிரி ஒட்டிக்கிடுமே. நாங்களும் பள்ளியோட படிக்கும் போது இந்த அப்பம்லாம் யாது இந்த கம்மு இப்பம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் அப்போ அந்த மாவை எடுத்து நல்லா தண்ணி ஊத்தி நல்லா அடுப்புல வச்சு கொதிக்க வச்சு கிண்டி பசையா ஆக்கி வைப்போம். அதுதான் பேப்பர்ல எல்லாம் ஒட்டு ஒன்று வாட்டலாம். முதவி கோதுமை மாவுக்கும் கிழங்கு மாவுக்கு வித்தியாசம் தெரியாம என்னத்தை கொண்டு கொட்டி இந்த மனுஷனுக்கு வாயை அடைச்சு வச்சிருக்க? கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? நீ ரொம்ப பேசுறிய. பேசனோட உடனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. இல்ல நொறுக்கி நொங்க எடுத்துருப்பேன். நீ எப்படியாவது எங்க மாமாவுக்கு வாயை திறந்து விடுங்க அண்ணி. மாமியாரிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான், என்ன வாரில எடுத்து அடிச்சு வடக்கு நீக்கி பத்திடுவா. தெரியுதுல்ல, அடுக்காலைக்கு வார இல்ல. அது என்ன மாவு யாது எதுன்னு கொண்டாட்டன்னு பார்க்க மாட்டியா? உனக்கு அடுக்காலைக்கு முன்ன பின்ன வந்திருந்தாதானே சரி. எங்க வார உனக்கு திங்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதாவது வேலை செய்யறதுக்கு வாரியா? மர்மோள, இதான் சமயம் சொல்லி ரொம்ப பேசாத மர்மோள, என் மொவள. ஆமா, மொவ ரொம்ப நல்ல பிள்ளை. இவளுக்கு சப்போர்ட் வந்துட்டு இருக்கா, சப்போர்ட். அப்போ ஒண்ணு செய்யுங்க, ஒரு ரோஜா மாலை வாங்கிட்டு வாங்க. அவ கழுத்துல போட்டு கைய கால தடை விட்டு எம்மா யாத்தா அரசே அப்படின்னு அவளை கொஞ்சுவோம். நீங்க கொடுக்க இடம் தாத்தே. உங்களை 4 சாத்துனா உங்க முகச்சரி வந்துருவா. மர்மோள, என்ன அடிக்க போறியா? நீங்க வளர்த்து விட்டுருக்க லட்சணம் அப்படி. உலகார குடும்பமானு எல்லாரும் பேச போறா. இன்னைக்கு எப்படி வசதி? எப்படியாவது வாயில இருக்க கரண்டி எடுத்து விடு மர்மோள. பாவத மனசே, எதுவும் ஆயிரக்கூடாது. செய்யறீங்க செஞ்சு போட்டு முழிய பாருங்களா. தள்ளிட்டீங்க. என்ன கொஞ்சம் பொறுத்துடுங்கன்னா புஷ்பாக்கா, கொஞ்சம் வாயா, மனுஷனுக்கு தலைய கொஞ்சம் புடியா. என் காலு பக்கம் நின்னுட்டு இருக்க. ஒத்த சமட்டு விட்டேன்னு வச்சுக்க, பக்கத்து தெருல போய் படுத்திருப்பேன். அண்ணனுக்கு மண்டையை அப்படியே புடிச்சுக்கன இருத்தி நான் அப்படியே ஸ்பூனை இழுப்புல அப்படி தனியா வந்துடணும். தலை தனியா வந்துடாம ஸ்பூன் தனியா வரணும். இல்ல, எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு பாடம் எடுக்காண்ட, பேசாம இரு. 1 2 3 இழு. மர்மோள, என் மொவ கிண்டி இருக்க அல்வாவை பத்தியா? திருநெல்வேலி அல்வா தோத்து போவும் அப்படிலாம் இருக்கு, பளிச்சுன்னு. ஒரு ஸ்பூன் தரட்டு மாத்தி தின்னு பாக்கீங்களா? அம்மா தாயா, வேண்டாமா, எங்கட வச்சிருந்தேன்னு வச்சுக்க, யாராவது எடுத்து வாயில வச்சிருவா. குழி தோண்டி புதைச்சிரு. மர்மோள, என் மொவ மர்மோனை விரட்டிட்டு ஓடுனா என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். சண்டை கிட்ட போட்டக்கூடாதுல்ல. டி, சீக்கிரமா கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிருட்டி. எனக்கே பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, எடுத்து வாயில போடலாமான்னு. சிக்கிறதா அவ்வளவுதான், சின்ன பின்ன பயிருவேன். மாமா மண்ணாங்கட்டி அடியே பின்னாடி வந்த உனக்கு கொன்னே போடுவேன். கைய விடு, எடி கைய விடு. மாமாய், ராம இருக்க இடம்தான் சீதைக்கு அயோத்தி. நான் உங்க கூட தான் இருப்பேன். பாரிய
கரிய கொண்ட கைய விடு, அப்படின்னா எங்க வீட்டுக்கு வா. நீங்க எங்க வீட்ல வீட்டோட மாப்பிள்ளையா இருங்க. என்னது வீட்டோட மாப்பிள்ளையா? படுபாவி, நானே இப்பதான் உசுறு தப்பிச்சு வந்திருக்கேன். இடி கைய விடு, இடி கைய விடு. மாடு அடிக்க மாதிரி அடிச்சு கொள்ளுதா. என்னத்த பாத்துட்டு இருக்க, போய் பிடி போ. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குல்ல, அத போய் நிறுத்தணும்னு சொல்லுதியே. அதுவும் இல்லாம புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ள நம்ம நுழைய கூடாது. அப்புறம் நம்மள யாருன்னு கேப்பாவோ. அப்போ நீ என் மவளை காப்பாத்த போக மாட்டேன்னு சொல்லுத. அப்ப நான் போறேன் காப்பாத்துறதுக்கு. பரவாயில்ல, விடு. பக்கம் விட்டுறாத என் மாமியார, நல்லா இருக்க பிடிச்சுக்கோ. எவ்வளவு நாளுக்கு பிறகு இப்பதான் நம்ம அண்ணனுக்கு கொஞ்சமாவது புத்தி வந்திருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும், நல்லா நடக்கட்டும். ஆமா, என் மாமா இப்படி என்ன அடிச்சு பின்னி பெடல் எடுத்துட்டியா? டியே, உன்னை வச்சு கொஞ்சம் சொல்லுதியா? பின்னால நாயிலும் கேவலமா சுத்தி 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 வந்தேன். வாட்டி வாட்டி எப்படியாவது உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் நினைச்சு. ஆனா நீ வரமாட்ட போல இருக்கு. இங்கே இருந்து சாவு. பின்ன எப்படி பேசணும், எப்படி பேசணும் சொல்லித்தானே பேசுறேன். என்ன இதெல்லாம்? அதன வரலையன்னு நினைச்சேன். வந்துட்டேளா? இப்போது கைய விட்டு தொலை. அதான் அடிதடி முடிஞ்சு வச்சா, இனிமே போங்க. உனக்கு பொறவு வந்து வச்சுக்கிட்டேன். அடியே பஞ்சு கிழவிக்கு மர்மோல, நீனுமா சேர்ந்துட்டு என் கையை பிடிச்சுக்கிட்ட. வாரேன் உனக்கு. நல்ல காது கொடுத்து கேட்டுக்கோங்க. இனி நான் உங்க மோவலை தேடி வரவே மாட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பா மோவதான் என்ன தேடி வரணும். என்ன போல ஒரு கியானைய அப்பளக்கிட்டு மண்டையன் எந்த ஊர்லயும் இருக்க மாட்டான். என் பொண்டாட்டின்னு லூசு மாதிரி தெரிஞ்சேன். அவ திமிரு என்னைக்கு அடங்கி என்ன மாமான்னு கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வாராளோ அன்னைக்கு வந்தா போதும். அது வரைக்கும் உங்க வீட்டிலே கிடக்கட்டும். அப்படி போடுங்கனே அருவாள. இன்னைக்குதான் நம்ம தொப்பி அண்ணனுக்கு வீரா விஷம் வந்திருக்கு. நம்ம அண்ணன் இன்னைக்குதான் வாழ்க்கையில உண்மையிலே வாயை திறந்து பேசியிருக்காரு. என்னங்க நொன்னங்க வாயை திறந்து வச்சுக்க. அந்த அல்வாவை வச்சு வாயில வச்சு அடைச்சு போடுவேன் பாத்துக்கோ. அல்வா கிண்டி தரேன்னு சொல்லி என்ன 2 நாள் படாத பாடுபடுத்தி பஞ்சராக்கி கடைசியில இன்னைக்கு ஒரேடியே காத்த பிடிங்கிட்ட. தாயே கையெடுத்து கும்பிடுதே, நல்லா இருப்ப. போ உங்க வீட்டுல இரி. என்னடி போதுமா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? அண்ணி என்ன இனி சந்தோஷம் தானே? அம்மா வீட்டுல இருந்து ஊரை சுத்தி சுத்தி வரலாம்ல. அண்ணி என்ன தப்பா நினைச்சுக்கிட்டியே? தப்பா நினைக்கல நாத்து, உன சரியா தான் நினைச்சிருக்கேன். உனக்கு உங்க அம்மா வீடு தானே பிடிக்கும். உங்க அம்மா வீட்டுல இரி வாழ்நாள் முழுக்க. அதான் மர்மம் போயிட்டாருல, இனி வர மாட்டாரு. இனி வரவே மாட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த மனுஷன் உன்னை கையை நீட்டி அடிச்சிருப்பாரா? இல்ல. இன்னைக்கு அவர் ஒன்னு புரட்டி தெருல போட்டு அடிக்கணும்னா அப்ப அவர் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்திருக்கு. புரிஞ்சடி மரமண்ட. புரியலன்னு வச்சுக்கியா அந்த உலக்க கிடக்கு பத்தியா, அதை தூக்கிட்டு வந்து மண்ட வகல ஒரே நச்சுன்னு போட்டுருவேன். பின்ன உன்னாலதான் எனக்கு சரிய. என் மருமலை பத்தியடி அவ அம்மா வீட்டுக்கு போறாளாட்டி ஏதாவது அவசியம் இருந்தா போவா வருவா. நீதானே இப்படி பழியா படுத்து கிடக்க நம்ம வீட்டுல. மாமியா வீட்டுக்கு போனா உன்னை கடிச்ச தின்னு விடுவா. அவ ஒரு பக்கம் இருப்ப, நீ ஒரு பக்கம் இருப்ப. யார் வீட்டுலதான் சண்டை இல்ல? எல்லார் வீட்லயும் சண்டை இருக்கு. சண்டை முடிஞ்சாலும் சமாதானம் ஆயிரம் வேண்டிதான். எனக்கு உங்க அன்னைக்கு அப்பப்ப சண்டை வரதாட்டி செய்யும். வீட்டு சத்து வெளியே தெரியாம நாங்க சண்டையை போடுவோம். அதுக்கப்புறம் மண்டையை போடுவோம். இதே மண்டையை போட போறீங்களா? அடனா எப்பண்டா மண்டையை போடுன்னு காத்திருக்கியோ? இல்ல இப்பதானே சொன்னியா சண்டையை போட்டுட்டு மண்டையை போட்டுருவேன்னு. அப்படி எல்லாம் இல்ல மருமலை, அது ஒரு ஃப்ளோல அப்படி வந்துட்டு. சரி நீங்க கண்ணி பண்ணுங்க. பாரநாத்து என் மாமியா கிழவி அதான் ஊருக்கே தெரியுமே பஞ்சு கிழவி. அந்த பஞ்சு கிழவி என்ன போட்டு படாத பாடுது. என்னைக்கு டெய்லி படுத்து தான் செய்யுது. அதுக்கெல்லாம் நான் ஊரை விட்டு ஓடணும்னா எங்க அம்மா வீட்டுல போய் இருக்கணும்னா டெய்லி அங்கதான் போய் இருக்கணும். இங்க வரவே கூடாது. எனக்கு ஒரு புருஷன் இருக்கா, 2 பிள்ளைகள் இருக்கு. அதை நினைச்சா நான் அங்க இருக்கணும்ல. அதனாலதான் எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். என் மாப்பிள்ளலாம் சாயந்தரம் 6 மணி ஆகணும். அவ்வளவுதான். திருவிழாதான் அவருக்கு கலியும் வீட்டுல. வீட்டுக்கு வரும்போதே ஆட்டம் போட்டுட்டு தான் வருவாரு தெருவோட. வீட்டுக்கு வந்தா சும்மா இருப்பாரா? எடி அந்த கறியை கொண்டா, எடி இந்த கறியை கொண்டான்னு மாத்தி மாத்தி நான் ஒண்ணு செஞ்சு வச்சா அவர் ஒண்ணு கேட்பாரு. இப்படிதான் நடக்கும் திருவிழா. என்ன போட்டு என் பிள்ளைய போட்டு அடின்னு அடிச்சு நொறுக்குவாரு. கேட்டப்படாது திருப்பி அதுக்கு அடிப்பாரு. ஆமா அப்படி அப்படியா? உன தங்கம் தங்கன்னு தாங்கு தர. இன்னைக்கு போற பக்கம் பார்த்தா மனசு ஜென்மத்துக்கு உன் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான்னு தெரியுது. எனக்கு வர கோபத்துல ஏதாவது சொல்லி விடுவேன். மரமண்டல ஏதாவது யாருச்சா இவ்வளவு பேர் சொன்னமே. நிக்கணுமா? அம்மானி இப்பவே நான் எங்க வீட்டுக்கு வரேன். உங்க அம்மா வீட்டுக்கா? இல்ல நீ எங்க வீடு சொன்னது என் மாப்பிள வீட. தாயே நாளா கொண்டு விட மாட்டப்பா. வேணும்னா நீ போ, இல்லன்னா இங்கே இரு. எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல. உன்னை இழுத்து கொண்டு அங்கோட்டு விடவும் அங்க இருந்து இங்க ஓடி வரவும் சுவாலி இல்ல பத்தியா? போன பாட்டி இல்லனங்க கடை எங்க நீ கடை வீட்டுக்குள்ள வந்துறத. எம்மாவும் நொம்மா வந்தா என் வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சுக்கா. பெரிய அருவாள் தான் வச்சிருக்கேன். வெட்டி விட வெட்டி. இருட்ட வேற போதுமா. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்துட்டு காலையில பஸ் எங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தம்மா. இப்படிதான் சொல்லுவேன். ராத்திரி படுத்துட்டு காலையில எஞ்சி விடிய முன்ன ஓடிடுவேன். அதுக்கப்புறம் ஓட மாட்டேன். 10 மணிக்கு எந்திப்பேன். அந்தால தின்பேன், அந்தால தூங்குவேன். இதான் நடக்கும். இல்லம்மா இந்த தடவை என் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருவோம்மா. நாங்க இருக்க மாட்டோம்மா. சரி அப்ப நம்ம வீட்டுக்குள்ள வரலன்னா விட்டுரு. இன்னும் தெருல படுத்துக்கிடுதே. அடப்போ படுடி இங்கே படுத்துக்கோ. பரவாயில்ல நல்லா கேட்டுக்கோ. இவளை நம்ம வீட்டுக்குள்ள ஏத்தன வச்சுக்கோ. உன்னையும் வீட்டு விட்டு பத்திடுவேன். இது நல்ல கதை
ஏத்தாதையா இருக்க? நான் ஏன் ஏத்த போறேன்? நான் வீட்டுக்கு போறேன். நாத்து அப்ப எங்க வீட்ல வந்து படுத்துட்டு காலையில மொத பஸ் கொண்டு ஏத்தி விட்டு நீ போ. இல்லக்கா நான் தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கேன். யார் வீட்டுக்கு வரல. யாருக்கும் பாரமா இருக்க நான் விரும்பல. என்ன பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நல்லாவே அறிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் பத்தி. வாக்க போவோம். கேக்கலனா நம்ம என்ன செய்ய முடியும்? நடு தெருல படுத்து தூங்கட்டும். விடியம்னா எந்திச்சு போட்டு. அட பாவிகளா. நாத்துவுக்கு நடு தெருவு தான் கடைசில சொந்தமா. பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. அடியே நாமத்த மாவள தூக்க நினைச்சு கனவு கண்டுட்டு அடக்கியோ. டயருக்குள்ள போனாலும் சரிதான். உன்னை நான் தூக்க மாட்டேனா? தூக்கவே மாட்டேன். நானே எந்திரிக்கேன். இது யாரு இது? புது வண்டி மாதிரி இருக்கு. மர்மல இது எலெக்ஷனுக்கு வரக்கூடிய வண்டி மாதிரில இருக்கு. நிறைய ஆட்கள் தலைவர்கள்லாம் இந்த வண்டியில தான வருவாவோ. ஆமாதே, நம்ம நாத்து பிரச்சனை ஒரு வேளைக்கு முடிஞ்சாச்சு. அடுத்தால எலெக்ஷன் பிரச்சாரம் ஆரம்பிச்சாச்சு போல இருக்கு நம்ம ஊர்ல. அப்ப இனி களை கட்டுமே, தூள் பறத்துமே. ஜாலியா இருக்கு மர்மல. இனி கொண்டாட்டம் தான். அதனாலதான் தேர்தல திருவிழான்னு சொல்லுதாவோ. வண்டிக்குள்ள யாரு இருக்கான்னு தெரியலையே மர்மல. யாராவது பெரிய தலைவர் இருப்போம்னு நினைக்கேன். அதனாலதான் வண்டி ஜம்முன்னு வந்து நிக்கி. பொறுங்கத்தே பாப்போம். எப்படியும் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள்லாம் வருவாவோ, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வருவாவோ. டப்புன்னு வண்டிக்குள்ள இருந்து சர்ட்டுன்னு மேல வருவாவோ பாருங்க. உடனே நம்ம எல்லாரும் ஓடி போய் செல்ஃபி எடுக்கணும். சரியாத்தே? சரி மர்மல சரி. நீ ஒரே ஓட்டமா ஓடும்போது என்னையும் கூட்டிட்டு போ மர்மல. சரியா? ஏதே நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். உங்களை இடுப்புலனாலும் தூக்கிட்டு போயிருந்தே. அப்படி போட மர்மல. என் மர்மன்னா மர்மதான். என்னி ஒருவேளை நயன்தாரா வருவான்னு நினைச்சேன். அப்படியே தான் இருக்கும். நேத்து டிவில அறிவிச்சா நம்ம ஊருக்கு தான் நயன்தாரா வரான்னு பிரச்சாரத்துக்கு. நாத்து அப்படியா? ஏ கடவுளே, நயன்தாராவா? அப்ப பக்கத்துல போய் பார்க்கணுமே. எப்படியாவது போன எடுத்து போட்டோ பிடிச்சிரணும். பக்கத்துல வாங்க எங்க மர்மல. நயன்தாராவை பார்க்க போறங்கற இதுல எனக்கு கையை ஓடல, காலு ஓடல, வாயு தந்தி அடிச்சு. சீக்கிரம் மர்மல. இந்த கண்ணாடி இருக்குல, கண்ணாடி ஆளு கூட கண்ணாடி எடுத்து பாத்துடுவோமா? அப்பதான் ஜம்முன் இருக்கும். அவளை பார்க்கும்போது அவளும் நம்மள மதிப்பா வாங்க அப்படின்னு கூப்பிடுவா. அவ்வளவுதானே, போட்டுருவோம் கண்ணாடியா. போடுங்கத்தை எடுத்து. நம்மளும் என்ன குறைஞ்சாளா? போடுங்க. எப்பா மாமியார் மர்மல என்ன ஒற்றுமை? கண்ணாடி போடுதலிமா? சரி நம்மளும் போடுவோம். சிம்மு கண்ணு தெரியுதா? எப்படி ஒரு மாதிரி குவாலி முட்டை மாதிரி போட்டுக்க கண்ணாடியா? அடப்படி கண்ணு தெரிஞ்சானா தெரியட்டானா? நம்ம பந்தாவா இருக்கணும். அதுதான் முக்கியம். மொவ நயன்தாராவையே தூக்கி தின்றுவா போல இருக்க. அப்படி அளவோல இருக்கல. அட நம்ம 4 முடி. அப்போ நயன்தாரா வரான்னு எல்லா இடமும் போஸ்டர் ஒட்டி இருந்துச்சு. அப்ப 4 முடி என்னாச்சு? நயன்தாரான் பேர சொல்லி நீங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்கீங்களோ? ஹலோ ஹலோ ஹல்லல்லோ. கால பெருமக்களே. பைத்தியக்காரி, மொத வார்த்தையே தப்பு. வாக்காள பெருமக்களே. எஸ் எஸ் வாக்காள பெருமக்களே. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நயன்தாரா இன்னைக்கு காருக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அட பாவி மக்கா. அப்ப நெசந்தா நயன்தாரா காருக்குள்ள தான் உட்கார்ந்திருக்கா. என்ன மர்மல பாத்துட்டு இருக்க? நயன்தாராவுக்கு நான் தீவிர ரசிகை. ஒரு நயன்தாராவுக்கு ஒரு கோசத்தை போடு உள்ள தான் உட்கார்ந்திருக்கா. அப்பதான் நம்மள நல்லவன் நினைப்பா. ஆமா, நயன்தாரா தான நாளைக்கு உங்களுக்கு சோறு வாங்கி தர போறா. உங்களை நல்லவன் நினைச்சு என்ன பிரயோஜனம்? கோசத்தை போடு மர்மல. ஓஹோன்னு போடுவோம். நயன்தாராவுக்கு ஜெய் ஓஹோ. பைத்தியக்கார மாமியாரா கிறுக்கு பிடிச்சிட்டு போல இருக்க. நயன்தாரா கிறுக்கு. நாபத்த மாவள எதுக்கிட்டு நின்னுட்டு இருக்க? நயன்தாராவுக்கு ஜெய் போடு. நயன்தாராவுக்கு அமைதி அமைதி. இப்போ நயன்தாரா அவர்கள் மேலே வருவார்கள். அட பாவி, ஏடி வசந்தி அங்கங்க தேடிட்டு இருக்கே. எங்கடி போயிட்டாரா? பிரச்சாரத்துக்கு போறியா? ஹலோ மிஸ்டர், நான் இன்னையில இருந்து நயன்தாராவுக்கு பிஏ. பாத்து எடுத்து பேசுங்க. உங்க வைஃப் இல்ல. என்னது வைஃப் இல்லையா? எலெக்ஷன் முடியற வரைக்கும் நயன்தாராவுக்கு நான் தான் பிஏ. அது வரைக்கும் அமைதியா இருங்க. வீட்ல சோறு பொங்கி எடுத்து பிள்ளைகளை பாத்துக்கோங்க. தில்ல இருந்தா கீழே இறங்கி வாட்டி. உனக்கு இருக்கட்டி ஆப்பு. எல்லாரும் கையை கீழே பட்டுங்க. நயன்தாரா வர போறாங்க. நயன்தாரா மேம் வர போறாங்க. எல்லாரும் கத்தாம அமைதியா நின்னு பாருங்க. எல்லாம் தூர போங்க தூர போங்க. நயன்தாரா கூட போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு தாறுமாறு தக்காளி சோறாக்கிரணும். 1 2 3. சொந்தங்களே பாத்தீங்களா? நம்ம 4 முடிய பாத்தீங்களா? எம்பி எலெக்ஷன்ல குதிச்சாச்சு. பாத்தீங்களா சொந்தங்களே? நயன்தாரா வெளிய வர போறா. நாங்க எல்லாரும் பாக்கிறதுக்கு அவளோட காத்திருக்கோம். யா ஓட்டு நயன்தாராவுக்கு தான். மர்மலே நீ யாருக்கு ஓட்டு போடுவே? நீங்க சொல்லிட்டீங்களா? நம்ம நயன்தாராவுக்கு தான் ஏன் ஓட்டு. தேர்தல் களம் பயங்கரமா சூடு பிடிக்க போகுது. எல்லா ஊர்லயும் தெருவா பாத்தீங்களா? தேர்தல் படு பயங்கரமா சூடு பிடிச்சு எரியுது. அம்மா ஊர்ல பின்ன தொடங்காம இருந்தா எப்படி? நம்ம ஊர்ல நயன்தாராவை இறக்கி இருக்காவோ. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சொந்தங்களே நான் காலையில விடிஞ்சோனே என் மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிடுவேன். என் மாப்பிள்ளை கொடுத்த அடியில மண்டில இருக்க மசாலா எல்லாம் வெளியில வந்துட்டு. இனி எங்க இருந்தா வச்சுக்கோங்களேன் நமக்கு மதிப்பே கிடையாது. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். காலையில விடிஞ்சோட மொத பஸ்ல ஏறி ஓடிடுவேன் என் மாமியா கிளவி வீட்டுக்கு. என் முக தெரிஞ்சிட்டா. முதல் சந்தோஷம். ரெண்டாவது சந்தோஷம் நயன்தாரா வந்திருக்கா. எல்லாரும் நயன்தாராக்கு ஓட்டு போட்டுருங்கண்ணா. அடுத்தடுத்த வீடியோல கலகலப்பான தேர்தல் எபிசோடு தான் பாருங்க. அடிப்பொலியா தூள் கிளப்பிரும். மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக்க போட்டு விட்டுருங்க. சொந்தக்காரங்க சுக்காரங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா?